ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலிருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான மற்றும் நல்ல தகவலை பற்றி பார்க்க போகிறோம். குவைத் அரசு எடுத்துள்ள புதிய முடிவு, அரசு அலுவலகங்கள் முழுமையாக திறப்பு, பள்ளிகள் மீண்டும் ஆரம்பம், வேலை நேர மாற்றங்கள், இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, குவைத் கேபினெட் தனது வாராந்திர கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அனைத்து அரசு அலுவலகங்களும் 100% திறக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்காங்க. முன்னாடி என்ன மாதிரியான நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, யுத்த சூழ்நிலை காரணமாக 100% வேலை இருக்காது. 30% ஊழியர்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. 10 பேர்ல 3 பேர் மட்டும்தான் அலுவலகம் போவாங்க. ஆனால் இப்போ முழு ஊழியர்களும் திரும்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் கெப்பாசிட்டி வேலை ஆரம்பம் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த தேதியில இருந்துன்னா மே 3, 2026 முதல் 100% வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய வேலை நேரம் மீண்டும் ஆரம்பமாக போகுது. எந்த ஒரு வேலை நேரமும் குறைவு கிடையாது. ஈவினிங் ஷிஃப்ட் மீண்டும் ஆரம்பமாக போகுது. அப்ப இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா, அரசு வேலைகள் வேகமாக நடக்கும், பொதுமக்களுக்கு சேவை ரொம்பவே எளிதாக இருக்கும் அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. இன்னொரு முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, குவைத்ல செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் மீண்டும் நேரடியாக பள்ளிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் மே 3ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. இதுவரை ஆன்லைன் கிளாஸஸ் லிமிடெட் அட்டெண்டன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே ஃபிசிக்கல் கிளாஸாக மாற்ற போகிறாங்க. எதுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, யுத்த நிலைமை குறைஞ்சிருச்சு, பாதுகாப்பு மேம்பட்டுருச்சு, குவைத் ஏர்போர்ட் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் மீண்டு வருகிறது. அதனால் அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது குவைத்தில் அரசு அலுவலகங்கள் எப்பவும் போல செயல்பட போகுது, பள்ளிகள் திறப்பு ஏற்பட போகுது, போக்குவரத்து நார்மலாக போகுது, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. இது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நல்ல தகவல் தான். குவைத்தில் வேலை பார்க்குற இந்தியர்கள், வெளிநாட்டு மக்கள் வேலை நிலைமை ஸ்டேபிள் ஆகும், சேலரி டிலே குறையும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஓப்பன் ஆகும்போது விசா வேலைகள் ஃபாஸ்டா நடக்கும், டாக்குமெண்ட் ப்ராசஸ் வேகமா நடக்கும். குவைத்ல இருக்கிறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரெடியா வச்சுக்கோங்க, வேலைக்கு டைமுக்கு போங்க, புதிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மாணவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா பள்ளிக்கு ரெகுலரா அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா குவைத் தற்போது ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கு. அரசு முழுமையாக வேலை ஆரம்பிச்சிருக்கு, மக்கள் வாழ்க்கை நார்மல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.